கைஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹார்ட் மெல்ட்டிங்கான லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஐ எம் ஷூர் இந்த ட்ராமாவை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயும் இந்த ட்ராமா ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் லூசியை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அவளை செக் பண்ணி பார்த்த டாக்டர், உங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையம்மா, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தால் வர சொல்லுங்கள், ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லும்போது, இட்ஸ் ஓகே டாக்டர், எதுவாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்கள், எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆஃபனேஜில் தான் வளர்ந்தேன், ஸோ எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக என்கிட்டே சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது, சாரிம்மா இதை எப்படி உங்ககிட்ட சொல்லுதுன்னு தெரியல, மனசை தைரியப்படுத்திக்கோமா, உனக்கு அட்வான்ஸ் லிவர் கேன்சர் வந்திருக்குன்னு சொல்லுவோம். அதை கேட்ட ஹீரோயினும் அழலை, ஆர்ப்பாட்டம் பண்ணலை, ஒரு மாதிரி மனசுக்குள்ளே பெயினோட, ஓ அப்படிங்களா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு டாக்டர் நான் உயிர் வாழ முடியும்னு கேட்குறா. அதுக்கு அந்த டாக்டருமே, இன்னும் 3 மாதத்துலேருந்து 1 இயர்க்குள்ளே தான் உன்னால் உயிர் வாழ முடியும், அதுவும் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சினா தான், அப்படி இல்லைன்னா அதுவுமே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் கொடுக்குறாரு. அதை ஹீரோயின் வாங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தோட வெளியில் வந்துட்டுருக்காங்க. ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இந்த உலகத்தில் இதுக்கப்புறம் எனக்குன்னு என்ன இருக்குது, என்னுடைய அந்த ஆஃபனேஜையும் என்னுடைய டென்ஷனையும் தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இல்லை டென்ஷன் என்னுடைய லைஃப்பை விட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் அவனை பற்றி நான் எதையும் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலி ஹீரோயின் டென்ஷன்னு மென்ஷன் பண்ணுறது ஹீரோடைய பேர் தான். இதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோனையும் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ ஹீரோடைய அம்மா ஒரு நாள் ஹீரோயினை மீட் பண்ணி, ஏன்டி எப்படி என் பையனை செடியூஸ் பண்ண, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் உன்னை மட்டும் தான் மேரேஜ் பண்ணுவேன்னு ரொம்பவே ஸ்டப்பனாக இருக்கான், உனக்கே தெரியும் நீ வேற உலகம் என் பையன் வேற உலகம்னு, அப்படி இருந்தும் எதுக்காக என் பையனை விடவே மாட்டேங்கிற, இதில் 5 மில்லியன் பணம் இருக்கு, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என் பையன் லைஃப்பை விட்டே மொத்தமாக போயிட்டுன்னு சொல்லி பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கிறது அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே இங்கே ஒரு பர்சன் என்ன பார்த்துட்டு இருக்கா இல்லையா. ஆக்சுவலி இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ டென்ஷன். அவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் தூரமாக நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். எங்கள் ஹீரோயினும், ஆண்டி என்ன பேசுகிறீங்க, எனக்கு இந்த பணம்லாம் வேணாம் ஆண்டி, நானும் உங்கள் பையனும் ட்ரூவாக தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. எது ட்ரூவாக லவ் பண்ணுறியா, உன்னுடைய ட்ரூ லவ் வச்சு என் பையனுக்கு பவரை கொடுக்க முடியுமா இல்லை பணத்தை தான் கொடுக்க முடியுமா, உன்ன மாதிரி ஒரு அனாதை பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டா என் பையனும் கூட சேர்ந்து கஷ்டம் தான் படணும், ஒழுங்காக என் பையனை விட்டே வேலைக்கு போயிடு. கேள்விப்பட்டேன் உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்த உங்கள் ஆஃபனேஜுடைய டேரக்டர் தலையில் அடிப்பட்டு ரொம்பவும் சீரியஸான கண்டிஷனில் ஐசி வார்டில் அட்மிட் இருக்காங்களாமே, அவங்களுக்கு ஒன்றால் ட்ரீட்மெண்ட் கூட பார்க்க முடியல, உன் நிலமா என்னங்கிறது உனக்கே தெரியுதுல்ல, அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எப்படி எங்களை மாதிரி ஹை கிளாஸ் பீப்புளுக்கு மருமகளாக முடியும், நீ மட்டும் நான் கொடுக்குற இந்த 5 மில்லியன் பணத்தை எடுத்துக்கிட்டு என் பையனுடைய லைஃப்பை விட்டே போயிட்டீன்னா, அவனுக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா, நல்லா படித்த அறிவுள்ள பொண்ணா, அவன் லைஃப்லேயும் சரி கெரியர்லேயும் சரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பொண்ணாக பார்த்து நான் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன், அவனும் லைஃப் ஃபுல்லாக கஷ்டமே படாமல் சந்தோஷமாக இருப்பான், அவன் நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சின்னா தயவு செஞ்சு அவன் லைஃப்பை விட்டே போயிடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயினும் அழுதுகிட்டே அந்த 5 மில்லியன் பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்திருப்பா. இப்போ அதெல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இப்போ டென்ஷன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கானே தெரியல, எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அவன் சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான். அவனுடைய அசிஸ்டண்ட்டும் ஹீரோ கிட்ட அந்த ஆஃபனேஜை டீமாலிஷ் பண்ணுறதுக்கான பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வீக்கே நம்ம டீமாலிஷ் பண்ணுறது ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு இருக்காரு. அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, இன்னும் 3 மாதத்தில் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதா, உங்கள் அம்மா தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னார்னு சொல்ல. அதை கேட்டதும் ஹீரோ செம்மையாக கோபப்படுறாரு. எத்தனை தடவை தான் சொல்கிறது எனக்கு இந்த மாதிரி மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, எதுக்கு திரும்ப திரும்ப இதையே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கா. அதுக்கு அந்த அசிஸ்டண்ட்டும், என்னாச்சுங்க சார் உங்களால் இன்னமும் ஹீரோயினியை மறக்க முடியலன்னு கேட்குறாரு. அதை கேட்டதும் இன்னமும் அதிகமாக கோவம் வருது. இப்போ இதுக்காக அவளை பற்றி நீ மென்ஷன் பண்ணுற, என் முன்னாடி அவள் பேரை கூட இதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணிட்டாத, அவள் சரியான பணம் பிடுங்கி பணம் பேயின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாரு. அண்ட் இந்த பக்கம் ஹீரோயின் வளர்ந்து அந்த ஆஃபனேஜ் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஆட்கள் அங்கே டீமாலிஷ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்குள்ளே வரும்போது அந்த ஆஃபனேஜில் ஹீரோயின் கூட வளர்ந்த ஜியாங்கிற பொண்ணு, இந்த ஆஃபனேஜை விட்டுருங்க, இந்த இடத்த டீமாலிஷ் பண்ணுறாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. கரெக்டாக நேரம் பார்த்து ஹீரோயின் அங்கே வந்துடுறாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையாட்கள் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த வேலையாட்களும் எங்ககிட்ட ஏமா கோவப்பட்டு இருக்கா, எங்களுக்கு வந்த ஆர்டரை தானே நாங்கள் பண்ண முடியும், இந்த இடத்துடைய ஓனர் இந்த இடத்த டீமாலிஷ் பண்ணிட்டா இங்கே ஒரு பெரிய மாலை கட்டப்படுறா, அதுக்கான அப்ரூவல் கூட இருக்கு பாருமான்னு சொல்லிட்டு அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இன்னும் 1 வீக் உங்களுக்கு டைம் தரேன், இந்த ஆஃபனேஜை காலி பண்ணிட்டு இங்கே இருக்கிற மக்களையும் கூட்டிட்டு கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஆட்களும் போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலி அவங்கள வளர்த்த அந்த ஆஃபனேஜோட டேரக்டர் தலையில் அடிப்பட்டு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் ஐசி வார்டில் அட்மிட் இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த ஒரு பேடான கண்டிஷனில் அந்த ஆஃபனேஜ் இருக்கக்கூடிய லேண்டை வித்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த லேண்டை அவங்களால திரும்ப வாங்கவே முடியலையா. ஸோ ஹீரோயின் கிட்ட எப்படியாவது அந்த லேண்டை நீந்தமாக வாங்கணும், நம்ம ஆஃபனேஜை பார்த்துக்கணும், நான் இதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன், நான் போனாலும் அந்த ஆஃபனேஜை நீ விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு இறந்து போயிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என்ன ஆனாலும் நான் அம்மாவுக்கு கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றுவேன், எந்த காரணத்து கொண்டோ இந்த இடத்த டீமாலிஷ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ மறுநாள் காமிக்கிறாங்க அந்த இடத்த யார் டீமாலிஷ்
பண்ண வந்தாங்களோ அந்த லேண்ட் ஓனர் ஷென்னை தான் பார்க்க போறா. ஆக்சுவலி அந்த ஹீரோ தாங்கிறதே இவளுக்கு இன்னுமே தெரியாது. அந்த கம்பெனிக்குள்ள போனது அங்க ஹீரோ தான் வந்துட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்ததே இவளுக்கு பயங்கரமான ஹாப்பியா இருக்கு. டென்ஷனை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் வாங்க மிஸ்டர் ஷென் சொல்லிட்டு ஹீரோவுக்கு மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவளுக்கும் தெரியுது ஹீரோ தான் அந்த பர்சன், ஹீரோ தான் அந்த இடத்த டீமாலிஷ் பண்ண வந்தாருங்கிறது. உடனே ஓடி போயிட்டு அவர் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ண இவன் முகத்தை பார்த்ததுமே அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப எதுக்கு என் முன்னாடி வந்தா, உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் தான் என் கண்ணு முன்னாடி வந்திருப்பான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. டென்ஷன், நீ தான் ஷென்னா, நீ தான் இந்த ஷென் குரூப்போடைய பிரசிடன்ட்னு கேட்க, ஏன் நான் தான் ஷென்னா, இந்த ஷென் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய பிரசிடன்ட், நான் ஒரு பணக்காரன் தெரிஞ்சா திரும்ப என்கிட்டே வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா, மறுபடியும் என்ன ஏமாத்த ட்ரை பண்றேன்னு கேட்க, இல்ல நான் அதுக்காக வரல, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும், எனக்கு ஜஸ்ட் 1 minute மட்டும் டைம் கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவ இப்படி கெஞ்சும் போது இதுக்கு முன்னாடி இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க அம்மா கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு ஹீரோவை விட்டுட்டு போன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலி அவங்க அம்மா பணம் கொடுத்தாங்க, பணத்துக்காக ஹீரோ விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போனாங்கிறது மட்டும் தான் ஹீரோக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன பேசினாங்க, என்ன ஹீரோயின் கிட்ட சொன்னாங்கிற எந்த விஷயமும் ஹீரோக்கு காதல விழுந்திருக்காது. ஏன்னா இது எல்லாத்தையுமே ஹீரோடைய அம்மா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட வந்து, பாத்தியா இதுதான் உன் காதலுடைய பொறுத்து, பணத்துக்காக இப்படி உன்னை விட்டுட்டு போயிட்டா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் பிளேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனாலே ஹீரோயின் கிட்ட பணத்துக்காக என்னை விட்டுட்டு போனா பண பேரசை பிடிச்சவதானு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுபடியே நான் இருந்தா போறேன், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போ நான் உங்களை மீட் பண்ண வந்தது அந்த ஆஃபனேஜ் லேண்டை பத்தி பேசதான். அந்த ஆஃபனேஜை நீங்க டீமாலிஷ் பண்ணிட்டு மால் கட்ட போறீங்களாமே, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, அந்த இடத்த வேணும்னா நானே திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படியா, உன்னால அந்த லேண்டுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும்னு கேட்கிறாரு. இப்போதைக்கு அந்த லேண்டோடைய மார்க்கெட் வேல்யூ 5 million போகுது. ஸோ 5 million கொடுத்துட்டு அந்த லேண்டை நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் 5 millionலாம் கிடையாது, அந்த இடத்த நான் உனக்கு திரும்ப கொடுக்கணும்னா நீ என் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கணும், கான்ட்ராக்ட் போட்டு 3 மாசத்துக்கு என் கூட நீ ஸ்டே பண்ணியாக்கணும், இந்த 3 மாசமும் நான் சொல்லலாம் கேட்டேன் நீ என்கிட்ட ஒபீடியன்ட்டா நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த லேண்டை உனக்கு திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இதுல உனக்கு ஓகேனா இன்னிலேருந்து என்னுடைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல, இப்போ இவளுக்கும் வேற வழியே இல்லை. ஏன்னா அந்த ஆஃபரேஜ்ல எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்காகவே தான் அந்த ஆஃபரேஜை திரும்பி வாங்கணும்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால ஹீரோ கேட்ட அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேவும் சொல்றா. ஸோ ஹீரோவும் என்னிலேருந்து என்னுடைய டார்ச்சர் எல்லாம் அனுபவிக்க ரெடியாருன்னு சொல்லிட்டு போறான். ஆக்சுவலி ஹீரோடைய மனசுல என்ன இருக்குன்னா, ஹீரோயின் ஹீரோவை எது தெரிஞ்சு பேசுறத வச்சு இவ எப்படி அவ்வளோ சீக்கிரம் என்ன மறக்கலாம், நான் இத்தனை வருஷமா இவளே நினைச்சு இவளோட ஞாபகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கேன், இவ மட்டும் என்ன மறந்துட்டு ஜாலியான லைஃபை வாழலாமா, இதுக்கு அவளை ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டை ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளுடைய அந்த ஆஃபனேஜுக்கு வரா, அந்த இடத்தெல்லாம் பார்க்குறா. இந்த இடத்துல எப்படிலாம் நம்ம வளர்ந்துருக்கோம், எத்தனை குழந்தைங்களாம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கு, இந்த இடத்த எப்படி டீமாலிஷ் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த ஜியா பொண்ணு வந்தா போன விஷயம் என்னாச்சு, இந்த லேண்ட் ஓனரை நீங்க கேட்டதுக்கு சம்மதிச்சாரன்னு கேட்கும்போது, நீ எதுக்கும் கவலைப்படாத ஜியா, நம்ம குழந்தைங்களையும் நம்மளுடைய இந்த ஆஃபனேஜையும் யாராலையும் இங்கிருந்து அகற்ற முடியாது, இந்த லேண்டை நமக்கு தான் சொல்லிட்டு அவளை தைரியப்படுத்திட்டு இருக்கா. ஆனா இந்த லேண்டோடைய மதிப்பு 5 million ஆயிடுச்சு, அவ்வளோ பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது ஹீரோ கிட்ட அந்த மாதிரி டீலிங் போட்டதெல்லாம் அவகிட்ட சொல்லாம, அது வந்து இந்த ஆஃபனேஜில் வளர்ந்த ஒரு பர்சன் இருக்காரு, அவர் இப்போ நல்லா படிச்சு ஒரு ரிச்சான பர்சன் இருக்காரு, இப்போ அவரு தான் நம்ம ஆஃபனேஜுக்கு டொனேட் பண்றாரு, அவர்கிட்ட இருந்தா அந்த பணத்தை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கிட்ட என்ன ஹீரோனிக்கு கால் வருது. சரி நீ போயிட்டு தூங்க, நான் அப்புறம் வந்து உன்ட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு இவ்வளோ கால் அட்டென்ட் பண்ணி பேசும்போது அவன் எங்கோ பார்ல உட்காந்துருக்கானா, ஃபுல்லாக குடிச்சிருக்கானா, அதனால அவனை கூட்டிட்டு போயிட்டு வீட்டில் விடணும்னு சொல்றான். இவ தான் ஆல்ரெடி ஹீரோ கிட்ட அடிமை சாசனத்துக்கு தான் ஓகே சொல்லிட்டாலையா, அதனால வேற வழியே இல்லை, அவன் கூப்பிட்ட இடத்துக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி அந்த பாருக்கு தான் கிளம்புறா. இந்த பக்கம் ஹீரோவும் பாரில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் என்னடா இன்னும் 3 monthsல உனக்கு மேரேஜ்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மேரேஜை பற்றி கேட்கவும் வாயை முடுங்கன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை திட்ட வந்தவன் டக்குன்னு அங்கே ஹீரோயின் வரதை பார்த்துறா. வேணும்னே ஹீரோயினை வெறுப்பேத்த, ஆமாம் எனக்கு இன்னும் 3 மாசத்துல மேரேஜ் ஆக போதுதான், நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு இந்த பேச்சின்லேயே ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, ரொம்பவும் நல்ல பொண்ணு, அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஸோ ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ள இப்போ உண்மையிலே ஹீரோ தன்னை மறந்துட்டான் போல, ஏன்னா அவனுக்கு பிடிக்கல போல, நான் திடீர்னு இறந்து போனா கூட என்ன நினைச்ச ஃபீல் கூட பண்ண மாட்டேன் போல இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினை பார்த்ததும் செம்மையா கோவப்படுறாங்க. நீ தானே என் ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனவ, எங்க எதுக்கு திரும்ப வந்தா, இங்க வரதுக்குள்ள உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. நான் வந்ததை ஹீரோ சொல்லி தான் வந்தேன், அவர் இங்க இருந்து கூட்டிட்டு போக தான் வந்தேன்னு ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படியா, அப்பனா வா என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆக போது அவனை கங்க்ராட்ஸ் பண்ற மாதிரி இந்த ட்ரிங்க்ஸை பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போக, அவங்களும் என்னால் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. உனக்கு பணம் தானே முக்கியம், பணத்துக்காக தானே என் ஃப்ரெண்டை விட்டுட்டு போனா, ஸோ இந்த ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸை குடிச்சுன்னா உனக்கு 10,000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லும் போது அதுக்கு இந்த ஹீரோ பையன் என்ன பேசுறீங்கன்னு சொல்லி திட்டான். என்னடா இது ஹீரோயின் மேலே புதுசாக ஆக்கிற வந்துச்சுன்னு பார்த்தா 10,000 ரூபாய்லாம் கிடையாது, 1 லட்சம் யான் தரேன், இந்த ட்ரிங்க்ஸை ஃபுல்லாக குடிச்சாகணும்னு சொல்லிட்டு 2 பாட்டில் ஒயின் எடுத்து ஹீரோயின் முன்னாடி வைக்கிறான்.
ஹீரோவே இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவளுக்கு ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதுதான் உங்கள் விருப்பம்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டேருந்து அந்த பாட்டில் ஒயினை வாங்கி ஃபுல்லாக குடிச்சிடுறா. ஆல்ரெடி அவளுக்கு கேன்சர் இருக்கு இல்லையா, அதனால் அதை குடிக்கவே முடியல, ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் குடிக்கிறா. அடுத்ததாக ரெண்டாவது பாட்டில் ஒயின் எடுத்து குடிக்கும்போது ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கா. அங்கேருந்து ரெஸ்ட் ரூம் பக்கமாக ஓடிடுறா. அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் 2 பாட்டில் ஒயினை கூட குடிக்க முடியல, நம்ம ஃப்ரெண்டோடைய ஃபெலிஸ் கூட விளையாடிருப்பா, இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது, இன்னுமே அவளை நிறைய புள்ளி பண்ணுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்குது. போதும் நிறுத்துங்க, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறா. இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் வந்த ஹீரோயினும் பிளட் வாமிட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கூட பரவாயில்லையே, ஹீரோ சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்க போகிறான், அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவன் ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு அதுவே போதும்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோமே வரான். அங்கே ஹீரோவை பார்த்ததுமே டேப்பை திறந்து விட்டு அந்த பிளட் எல்லாத்தையும் வேனிஷ் பண்ணிடுறாங்க. அதோட அவங்க வாயெல்லாம் துடைச்சிட்டு நார்மலாக தான் நின்றுட்டு இருக்காங்க. இவனும் அங்கே வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, இதோ வந்துடுறேன், வந்து நான் ஃபினிஷ் பண்ணாமல் விட்ட பாட்டிலையே ஃபினிஷ் பண்ணிடுறேன், சொன்ன மாதிரியே அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பார்க்க வந்தா இப்போ கூட இவளுக்கு பணத்து மேலே தான் ஆசை இருக்குன்னு சொல்லி கோவத்தில் அவளை ஃபோர்ஸ் பண்ணி இழுப்பானா. இழுத்த ஃபோர்ஸுக்கு ஆல்ரெடி ஹீரோயினும் ட்ரிங்க்ஸில் இருந்ததெல்லாம் ஹீரோ மேலே மயக்கம் போட்டு சாஞ்சிடுறா. அவனை பிக்கப் பண்ணிட்டு போக இவளை வர சொன்னா கடைசியில் இவளை பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகிடுது. தென் ஹீரோவும் ஹீரோயினை தூக்கிட்டு போய் அவருடைய பெட்ரூம்ல படுக்க வச்சு அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து தூங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கி எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு வெட்டிங் ட்ரெஸ் இருக்கு. எதுக்காக இந்த வெட்டிங் ட்ரெஸ் இங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க போற என்னுடைய ஃபியான்சி வேன் இப்போதைக்கு அப்ரோட்ல இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவள் பார்க்கறதுக்கு ஒன்றை மாதிரி தான் உன்னுடைய ஸ்ட்ரெச்சரில் தான் இருப்பா, ஸோ இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை நீ ட்ரையல் பாரு, உனக்கு கரெக்டாக இருந்தால் அவளுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்க்க சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்க்கணும்னு நினச்சேன், கடைசியில் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணுக்காக இந்த ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்க்க வேண்டிய நிலமை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு வந்து காமிக்கிறா. அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ஹீரோயினை பார்க்கவும் ஹீரோ பயங்கரமாக மெல்ட் ஆகிடுறா. அவனே மீறி ஹீரோயின் பக்கத்தில் வந்து இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸு உனக்கு எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குது தெரியுமா, ஆக்சுவலி இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸையே நான் உனக்காக தான் டிசைன் பண்ணேன், நீ மட்டும் எங்கள் அம்மா கிட்ட 5 மில்லியன் பணத்துக்காக என்னை விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணி ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்ந்துருக்கலாம், ஆனால் இப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்னுடைய மொத்த சந்தோஷத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டு போயிட்டேடி, வெறும் 5 மில்லியனுக்கு ஆசைப்பட்டு என்னை விட்டுட்டு போனீங்க, எதுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு மாதிரி வைலண்ட் ஆகிடுறான். அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இவளுக்கே ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இவன் இந்த அளவுக்கு வைலண்ட் ஆகிறானேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஷென், ஆக்சுவலி அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை சொல்ல வரா. திடீர்னு அவளுக்குள்ளே ஒரு யோசனை, நம்ம தான் இன்னும் கொஞ்ச நாளே சாக போகிறோமே, இப்போ மட்டும் எல்லா உண்மையும் சொல்ல போய் நம்ம மேலே இவனுக்கு கைனஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இவன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான், நம்ம இறந்ததுக்கப்புறம் இவனால் நிம்மதியாக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இதை பற்றியும் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் கொடுக்காமலேயே வெறுமனையே சாரின்னு மட்டும் சொல்கிறா. அதான் அழுதுகிட்டே சொல்கிறாளா. அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வடிய வடிய இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் கண்ணிலேருந்து வர கண்ணீரை தொடச்சி விட்டுட்டா. எப்படியே நீ அழுதுகிட்டே சாரி கேட்டா, நான் என்ன ஒன்று மறைச்சிட நினைச்சேன்னு சொல்லிட்டு கோவத்தில் அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு டைமை பார்க்குறான். இந்நேரத்துக்கு கால் வந்திருக்குமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஃபோனுக்கு அந்த சியா பொண்ணு இருக்கா இல்லையா, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு, அவகிட்ட இருந்தால் கால் வருது. உடனே ஹீரோ தான் ஹீரோயின் ஃபோன் எடுத்து கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறான். அங்கேருந்து அந்த சியா பொண்ணும் இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபனேஜ் டிமாலிஷ் பண்ணுறதுக்கு ஷென் குரூப்லேருந்து ஆட்கள் வந்தாங்க இல்லையா, அந்த ஆட்கள் எல்லாம் மறுபடியுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இப்போவே இந்த இடத்த டிமாலிஷ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் மிஸ்டர் ஷென் கிட்ட பேசுனீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. உடனே அந்த காலை கட் பண்ணி விட்டுட்டு ஹீரோ கிட்ட, அன்றைக்கி நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க, நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு உங்களுக்கு ஒப்பி பண்ணி 3 மாதத்துக்கு நான் நடந்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த எங்களுக்கே தரேன்னு டேல் பேசுனீங்கல்ல, அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும் போது நான் சொன்னால் அப்படியே சொன்ன மாதிரி நடந்துக்கணுமா, நீ எல்லாத்தையுமே சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டியா, இப்போ நான் சொல்கிறேன், அன்றைக்கி நான் உங்ககிட்ட போய் தான் சொன்னேன்னு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் ஹீரோடைய கையை பிடிச்சி, இங்கே பரிஷன், உனக்கு கோபம் ஏன் மேலே தானே, நான் தானே தப்பு பண்ணேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுத்துக்கோ, அதை நான் தாங்கிக்கிறேன், ஆனால் பாவம் அந்த ஆஃபனேஜ் குழந்தைங்களை விட்டு அந்த ஆஃபனேஜும் விட்டு அந்த ஆஃபனேஜை நம்பி எத்தனையோ குழந்தைகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, என்ன தண்டிக்கிறத நினச்சி பாவம் அந்த அப்பாவி குழந்தைங்களை தண்டிச்சிடாத, உன்னை பெக் பண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு கால் பண்ணி அவங்க டிமாலிஷ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவோ என்னை மன்னிச்சிட்டுமா, இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இந்நேரத்துக்கு என்னுடைய ஆட்கள் எல்லாம் அங்கே போயிருப்பாங்க, அந்த இடத்தையும் டிமாலிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையும் உதறி விடுறா. அந்த அதிர்ச்சியிலே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பிளட் வாமிட்டாக வந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததே அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிறான். உடனே ஹீரோயின் கிட்ட, உனக்கு என்னாச்சு, உனக்கு எதுவும் ப்ராப்ளமா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடும் போது, என் உயிரே அந்த ஆஃபனேஜ் தான், அந்த ஆஃபனேஜ் எப்படி டிமாலிஷ் பண்ண போறா, இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கையும் உதறி விட்டுறா. இங்கே பாரு, இதை பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாம், வா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஷென்,
நீயும் நானும் ஒரு டீல் பேசியிருந்தோம் ஞாபகம் இருக்குல்ல? ஸோ நம்ம டீல் படி நீ அந்த இடத்த டீமாலிஷ் பண்ணிட்டீன்னா, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒபே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீ என்ன இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ண முடியாது. ஏன்னா உன் லைஃப்பை விட்டே நான் மொத்தமா போயிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயினி கிட்ட அந்த மாதிரி டீலிங் போட்டதே ஹீரோவால இன்னுமே ஹீரோயினியை மறக்க முடியல. எப்படியாவது அவளை ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்றங்கிற பேரிலையாவது அட்லீஸ்ட் நம்ம கூடயே வச்சுக்கலாம் தான் இந்த மாதிரி ஒரு டீலிங்கை போட்டிருப்பான். ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கூட அவ சிரிச்சுக்கிட்டே பேசுறதை பார்த்துட்டு இவனுக்கு இன்னுமே பயங்கர கோவம் வருது. என்ன இவ இப்ப கூட சிரிச்சுக்கிட்டே பேசுறா? அப்போ இவருக்கு கொஞ்சம் கூட என் மேல ஃபீலிங்ஸே இல்லையான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போறவளை இழுத்து ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு லூசி, இப்ப மட்டும் நீ இங்க இருந்து போனேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அந்த ஆஃபரேஞ்சில் இருக்கிற குழந்தைங்கலாம் பிரிட்ஜ் கடியில தான் தூங்குவாங்கன்னா பயங்கரமா அவளை மிரட்டிட்டு இருக்கான். இவளுக்கா செம்மையா கோவம் வந்துடுது. உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, என்னதாண்டா வேணும், எதுக்கு அப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அதாண்டி எனக்கும் புரியல, எனக்கு ஆக்சுவலி என்ன வேணுங்கிறதே எனக்கு தெரியல, ஆனா ஒன்று மட்டும் புரியுது, உன்னை மறுபடியும் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோவும் அவன் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே அவன் மனசுக்குள்ள இருக்கிறத எதையுமே வெளிக்காட்டிக்காமா அப்படியே அவன் முன்னாடி மட்டும் ரொம்பவும் கெத்தா திமிரா ரொம்பவும் வில்லத்தனமா இட்ஸ் ஓகே, இந்த சாய்ஸ் என்னமோ அதை வாங்கிட்டே கொடுக்குறேன், நீ எடுக்கிற முடிவு தான் சொல்லும் போது அவளும் அந்த பழைய மாதிரியே நான் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னா நீங்கள் அந்த இடத்த டீமாலிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டீல் வைக்கிறா. ஸோ இவனுமே அவளுடைய கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டு இதில் இந்த 3 மாதத்துக்கு நான் பண்ணுற டார்ச்சர்லாம் அனுபவிக்க ரெடியாருன்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் போகிறான். ஆக்சுவலி அந்த ரூமை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோ நினச்சி பார்க்குறான் ஹீரோயின் பிளட் வாமிட் எடுத்ததா. அவள் எதுக்கு திடீர்னு பிளட் வாமிட் எடுத்தா? ஒருவேளை அவளுக்கு எதுவும் உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோனே தேடி போகிறான். அவகிட்ட போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடும்போது, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்னால் வர முடியாது, நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோ விடாம அவளை ஃபோர்ஸ் பண்ணி இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறான். கரெக்டாக அந்நேரம் பார்த்து ஹீரோ பார்க்க ஹீரோடைய வீட்டுக்கு ஹீரோடைய அம்மா வராங்க. அங்கே ஹீரோயினை தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு இவன் எதுக்காக மறுபடியும் என் பையனுடைய லைஃபுக்குள்ளே வந்தா, என் பையன் லைஃபை ஸ்பாயில் பண்ணாமல் இவன் விட மாட்ட போல இருக்கேன்னு ஹீரோயினை திட்டிக்கிட்டே அப்படி அவங்க எங்கே தான் போகிறாங்கன்னா இவங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் உடம்பு ஃபுல்லாகவே செக் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க ஷேன், நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஹெல்த்தியாக தான் இருக்குன்னு சொல்லும் போது, நீ ஃபஸ்ட்டு வாயை மூடு, ஹெல்த்தியாக இருக்கிறவங்க யாராவது பிளட் வாமிட் எடுப்பாங்களா என்ன, நான் சொல்கிறத கேட்டு நடக்கிறது மட்டும்தான் ஓ வேலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நர்ஸு கிட்ட ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க உடம்புல எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபுல் பாடியாகவும் எக்ஸாமின் பண்ணி பார்க்க சொல்கிறாரு. இப்போ மட்டும் எக்ஸாமின் பண்ணி பார்த்தா தனக்கு கேன்சர் இருக்கிறது எங்கள் ஹீரோக்கு தெரிஞ்சிருமோன்னு எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, அங்கே போனேன் இங்கே போகிறேன்னு எதோ சொல்லி சமாளித்து பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ விடல. ஹீரோயின் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி அல்ட்ராசவுண்ட் எடுக்கலாம், பாத்ரூம் போகாமல் இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாரு. இப்படி இவங்க பேசுறது எல்லாத்தையும் அரைக்குறையாக காதில் வாங்கினா ஹீரோடைய அம்மாவும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்குன்னா அப்போ ஒருவேளை இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, இல்லை அப்படிலாம் எதுவுமே நடந்திருக்கக்கூடாது, ஏதாவது அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி வில்லத்தனமாக பிளான் போட்டுட்ருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே எல்லா செக்கப்பும் முடிஞ்ச ஹீரோயினும் வெளியில் வராங்க. இப்போ மட்டும் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அதான் செக்அப் பண்ணியாச்சுல, வீட்டுக்கு வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி கூப்பிட்டு இருக்கா. ரிப்போர்ட்டை கையில் வாங்காமல் இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நர்ஸுமே ஹீரோயினுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டோட வெளியில் வராங்க. அந்த நர்ஸை கிட்டேருந்து ஹீரோவை ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா அவங்களுக்கு கேன்சர்லாம் இல்லை, உடம்புல வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த நுரையீரல்லாம் ரத்த கசி மாதிரி இருக்குமா அது மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதை பற்றி ஹீரோ சொல்லும் போது இவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, நிஜமாவான்னு கேட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு கேன்சர்லேருந்து எதுவுமே உடம்புல ப்ராப்ளம் கிடையாது, நுரையீரல்ல லேசான ரத்த கசிவு மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தனக்கு கேன்சர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா சாக போகிறத நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, இப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி தன்னை எக்ஸாமின் பண்ண டாக்டர் தான் தவறான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு போல நினச்சிக்கிட்டு சந்தோஷத்தில் ஹீரோவை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவா அவங்கள கன்சோல் பண்ணி, என்னை மன்னிச்சிடு லூசி, நான் தான் ஓவராக திங்க் பண்ணிவிட்டு உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோன்னு பயந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து பயமுறுத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் இந்த லேடியும் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு வந்த ரிப்போர்ட் உண்மையாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அதுதான் கிடையாது. இந்த லேடி இருக்காங்க இல்லையா, அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் டூப்ளிகேட்டான ரிப்போர்ட் அங்கே சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு லிவர் கேன்சர் தானா, இன்னும் கொஞ்ச நாள்லேயே அவங்க சாக தான் போகிறாங்க. ஆனால் எங்கள் ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்கிறது தன்னுடைய பையனுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவன் மேலே அதிகமாக இறக்கப்பட்டு இன்னும் அவங்கள பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோனி கிட்ட நீ இங்கேயே வெயிட் பண்ணி நான் போயிட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபார்மசி பக்கமாக போகிறாரு. அவர் அந்தான போக இந்த லேடி ஹீரோயினை பார்க்க வராங்க. இந்த அம்மா வந்ததுமே ஹீரோனி கிட்ட அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு என் பையனை விட்டே போகணும்னு சொன்னல, நீயும் அந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டே போயிட்டல, அப்புறம் எதுக்கடி திரும்ப வந்தா, எதுக்கடி என் பையன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண வந்துட்டேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ஆண்டி, நான் இன்னும் வேணுனே உங்கள் பையனை மீட் பண்ணல, நாங்கள் மீட் பண்ணதே ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாங்க. அதெல்லாம் கேட்க இந்த அம்மா தயாராகவே இல்லை. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத மட்டும் கேளு, உனக்கு லிவர் கேன்சர் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய ரிப்போர்ட் இப்போ என் கையில் தான் இருக்குது, நான் தான் உன்னுடைய ஒரிஜினல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபேக்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அனுப்பினேன். நான் நினச்சேன்னா இப்போ கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உன்னை அப்ராட் அனுப்பி உன்னுடைய லிவர் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் வேணாலும் நான்
பார்க்குறேன். தயவு செஞ்சு என் பையன் லைஃப்பை விட்டு போயிட்டு திரும்ப மறுபடியும் என் பையன் லைஃபுக்குள்ளே வந்துடாதன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அவ்வளோ அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு அழுது கட்டி அந்த ரிப்போர்ட்டை 4 மூலமாக கிழிச்சு போட்டுட்டு, கவலைப்படாதீங்க ஆண்டி, என்னுடைய ப்ராமிஸை நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். நான் சொன்னபடியே உங்கள் பையன் லைஃபுக்குள்ளே திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மீறி வந்து தான் பாரு, அதுக்கப்புறம் என்னுடைய மெத்தட் என்னன்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுது. இந்த பக்கம் ஹீரோவும் ஃபார்மசிக்கு போயிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே வராரு. ஆக்சுவலி ஹீரோயினுடைய ஆஃபனேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஆஃபனேஜுக்கு ஹீரோயினுக்கே தெரியாமல் ஹீரோ தான் நிறைய சேரிட்டிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோயின் முன்னாடி தான் அவங்கள பயமுறுத்த அந்த ஆஃபனேஜவே டிமாலிஷ் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்லாம் கெத்தாக பேசிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயினுக்கு சரி மற்றவங்களுக்கு சரி யாருக்குமே தெரியாமல் மறைமுகமாக இருந்து அந்த ஆஃபனேஜுக்கு நிறையவே டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் அங்கேருந்து வெளியில் போகிறத பார்க்குறாரு. எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போவா, நீ செத்தாலும் சரி என்னை விட்டு பிரிஞ்சு போகவே உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது, ஆல்ரெடி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க ஃப்ரெண்டு ஜியா கிட்ட சொல்லி அவங்க திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல. அந்த பொண்ணு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, நீங்கள் சொன்னபடியே எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியில் போகிறேன், நான் போயிட்டு நம்ம குழந்தைங்க தங்கிறதுக்கான ஒரு நல்ல ஷெட்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், குழந்தைங்களாரையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மிஸ்டர் ஷென்னோடைய அசிஸ்டன்ட் நம்ம ஆஃபனேஜ் தேடி வந்தார். அந்த மிஸ்டர் ஷென் நம்ம நினச்ச மாதிரி கிடையாது, ரொம்பவே நல்லவராக இருக்கார். அவருடைய அசிஸ்டண்ட்டே நம்மளை தேடி வந்து நம்ம ஆஃபனேஜுக்காக வேறொரு நியூ பில்டிங்கை கட்டித்தரதாகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபனேஜில் வளர குழந்தைங்களுக்கு அவங்களே ஸ்பான்சர் பண்ணுறதாகவும் சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லவும், அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறா, ஹீரோவா அப்படியெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த சியா பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே ஹீரோயினா அவளை ஸ்டாப் பண்ணி, சியா உனக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல, நீ வேணா கிளம்ப, நம்ம அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கிளப்பி வரதுலே குறியா இருக்கா. ஓகே ஓகே, நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டு கூட ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க, டேட்டுக்கெலாம் போவீங்க, நான் இதுக்கு உங்களை டிஸ்டர்பன்ஸாக நான் இப்போவே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சியா என்ன பேசுகிற வாயை முறைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயினை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, ஆமாம் உனக்கு எப்படி நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு தெரியும்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் தெரியாத, ஹீரோயின் எப்போதுமே நீங்களும் அவங்களும் சேர்ந்து எடுத்த மாதிரியான ஃபோட்டோவை அவருடைய டெஸ்கில் வச்சுருப்பா. அது மட்டும் இல்லாமல் எப்போ பாரு உங்கள் ஃபோட்டோவை தான் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா. சொல்லப்போனால் நைட்டு மிட் நைட்டுன்னு கூட பார்க்காம 12 மணி வரைக்கும் கூட உங்கள் ஃபோட்டோ வச்சு பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. ஏன்னா அந்தளவுக்கு மேடம் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கா. இங்கே பாரு லூசி, நீ எதுக்கும் கவலைப்படாத, குழந்தைங்க வேணா நானே பார்த்துக்கிறேன், ஆஃபனேஜும் நானே மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு உன் பாய் ஃப்ரெண்டு கூட ஹாப்பியாக வாழுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. அவன் சொல்லிட்டு போனதை கேட்டதும் ஹீரோக்கா இங்கே மனசுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸாக பறந்துட்டுருக்கு. ஸோ அப்போது மேடம் இவ்வளோ நாளாக என்னை மறக்கவும் இல்லை வெறுக்கவும் இல்லை, என்னை மறக்க முடியாமல் தான் என் ஃபோட்டோவை மிட் நைட்டில் கூட வச்சு பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்கும் போது, அது வந்து அவள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறான், நீங்களும் அதை நம்புறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோவுக்கு அவங்க அம்மா கிட்டே என்ன கால் வருது. இவரும் கால் அட்டன் பண்ணி பேசும்போது அவங்க ஹீரோவுக்காக ஆல்ரெடி ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு அப்ராட்டில் தானே இருந்திருப்பா. ஷென்னுங்கிற அந்த பொண்ணு இப்போ தான் சைனாவுக்கு ரிட்டன் ஆகிறாளாம். ஸோ அவளை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு டின்னருக்கு போகலான்னு சொல்லி பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட நம்ம ஒரு முக்கியமான ஆளாக பிக்கப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களையும் காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது கூட யாரை நம்ம பிக்கப் பண்ண போகிறோன்னு ஹீரோயினும் கேட்குறாங்க. அதுவா என்னுடைய ஸ்வீட் ஹார்ட் தான், என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணை தான் நம்ம பிக்கப் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி, நான் வர என் ஃபியான்ஸியை பார்க்க போகிறேன், இப்படியெல்லாம் போகக்கூடாது, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னும் நல்ல ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு தான் போகணும்லாம் சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. அதோட வீட்டுக்கு வந்து காரை விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு, நல்லா ஞாபகம் இருக்கட்டும், நீ எனக்கு சொந்தமானவ, என்னை விட்டு மறுபடியும் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இறங்கி போகிறான். இவளுக்கா பயங்கரமாக டென்ஷன் ஆகுது, அழுகையாக வந்துட்டுருக்கு. அவனுக்கு வேறொரு பொண்ணை பிடிச்சிருக்குங்கிறது கிளியர் ஆனதுக்கப்புறமும் எதுக்காக நம்மளையும் விடாமல் நம்மளையும் போட்டு டான்ஸர் பண்ணிட்டு இருக்கான்னு ரொம்பவே கோவப்பட்டுருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஆல்ரெடி அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இவருக்கும் ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆன மாதிரி மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு சொல்லியிருப்பார் போல். அவரும் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், டேபிள் ஒன்று புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக அந்த சர்டிஃபிகேட்டோட அவருடைய ரூமுக்குள்ளே போயிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த தடவை ஒன்னே என்னை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ கூட அங்கே வரவே ரொம்பவே நர்வஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் ஃபியான்ஸை மீட் பண்ண வந்திருக்கீங்க, நான் எப்படி உங்கள் கூட வரலாம், எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு திரும்பும் போது கரெக்டாக ஆப்போசிட்டில் தான் ஹீரோடைய அம்மா அந்த ஷென்னை கூட்டிகிட்டு வராங்க. 2 பேரும் மோதிக்கிற மாதிரி ஆயிடுது. ஏண்டி கண்ணை எங்கே வச்சிருக்கா, ஆள் வரது கூடமா தெரியலன்னு சொல்லி எடுத்த உடனே ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு தான் ஹீரோடைய ஃபியான்ஸி, இவன் பேர் தான் ஷென்னு.
இவ ஹீரோவை பார்த்ததுமே ஓடி போய் ஹீரோடைய கையை பிடிச்சி ஷென் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோவுக்கு தான் அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. ஆக்சுவலி ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆளாக பிக்கப் பண்ண போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே ஹீரோயினை வெறுப்பேது தான் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாரு. அவங்கள இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நடக்கவும் என்ன நடக்குதுன்னே புரியாமல் பார்த்துட்ருக்க. இப்படி இவங்க 2 பேரும் ஒன்றா க்ளோஸாக நிற்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் அவருடைய ஃபியான்ஸையும் பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லி மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோயினும் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. லூசி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு இவரும் ஹீரோயினே ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோடைய அம்மா அவரை ஸ்டாப் பண்ணி, ஏண்டா இவ்வளோ பட்டு உனக்குலாம் புத்தியே வரலையா? இப்போ கூட அவ பின்னாடி போக பார்க்குற. அவ சரியான பண பேரச பிடிச்சவ, பணம் பிடுங்கி இன்னமும் அவளை தான் நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அம்மா போதும் நிறுத்துறீங்களா? யார் பண பேரச பிடிச்சவங்க, யார் எனக்கு பின்னாடி சூழ்ச்சி பண்ணாங்கங்கிறது எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் ஏற்றுக்கிட்டான்னு சரி ஏற்றுக்காட்டி சரி, இந்த ஜென்மத்தில் அவள் மட்டும்தான் எனக்கு ஒய்ஃபு. அவளை தவிர என் லைஃப்பில் வேறு எந்த பொண்ணுக்கும் இடமே கிடையாது. ஆல்ரெடி எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் கூட ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே எடுத்து காமிக்கிறா. இங்கே பாருடா, உனக்கு அவளை பற்றி தெரியாது, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது, நீங்கள் ஒத்துக்காட்டி பரவாயில்ல, எனக்கு அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோவுமே கிளம்பிடுறான். இங்கே ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை கையில் வச்சு பார்த்துக்கிட்டே ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது இடையில ஒரு கார் வந்து அவங்கள ஹிட் பண்ண மாதிரி வருது. அப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான் ஹீரோனை பிடிச்சி எடுத்து அவங்கள சேவ் பண்ணுறா. என்னாச்சு உங்களுக்கு, பார்த்து போக மாட்டீங்களா, நீங்கள் ஓகே தானேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட நன்றி சொல்லிட்டு அதோட வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி புலம்பிக்கிட்டே போகிறா. அப்போ கீழே கிடக்கிற ஹீரோயின் கையில் இருந்த அந்த ஹீரோயினுடைய ஃபோட்டோவும் அந்த பொண்ணு எடுத்து பார்க்குறா. அந்நேரம் பார்த்து லூசி லூசின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஹீரோவும் அந்த பக்கம் வருவாரா. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஹீரோடைய முகம் தானே, அதனால நீங்கள் தானே இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுன்னு கேட்கும்போது, இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு எப்படிமா வந்ததுன்னு கேட்குறாரு. அவளும் காரை ஹிட் பண்ண வந்தது இவ தான் ஹீரோயினை காப்பாற்றினதுன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அதோட அவங்க இந்த பக்கம் தான் போனாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போன டைரக்ஷனையுமே காமிக்கிறா. அண்ட் இந்த பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோடைய அம்மா கிட்டேருந்து 5 மில்லியன் பணம் வாங்கிட்டு போயிருப்பாங்களையா, அந்த பணத்தை எல்லாத்தையும் சியாவுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் குழந்தைங்கள நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னா அந்த பொண்ணுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதோட கடைசியாக ஒரு தடவை ஹீரோ கிட்டேயும், நீ எங்கே இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருந்தாலே அதுவே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு மெசேஜும் பண்ணி விட்டுட்டு, இதுக்கப்புறமா உயிர் வாழ தேவையில்ல, எப்போ செத்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் சாக தானே போகிறேன்னு சொல்லிட்டு சாகத்துக்காக தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க. எங்கள் ஹீரோவும் அந்த மெசேஜை பார்த்துட்டு அவசர அவசரமாக ஓடி வர்றாரு. கரெக்டா ஹீரோயின் தண்ணிக்குள்ள மூழ்கிறதுக்குள்ளேயே ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி கரை பக்கமா இழுத்துட்டு வந்துடுறாரு. எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிம்மதியா சாக கூட விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இப்போ என்ன உனக்கு சாகணும் அவ்வளோதானே, ஃபர்ஸ்ட் நான் போய் சாகுறேன், அதுக்கப்புறம் நீ வந்து சாகன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே போகும்போது, எதுக்காக இப்படி பண்றீங்க, நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே கூடாது, நான் செத்து போலாம் நினைச்சா கூட சாகிறது கூட எனக்கு உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. எதுக்காக லூசி இப்படி பண்ணிட்டு இருக்கா, உன்னை இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா, உனக்கு என்னதான் பிரச்சனை, அட்லீஸ்ட் அதையாவது என்கிட்ட சொல்லக்கூடாதான்னு கேட்கும்போது, நான் சாகணும், நான் செத்து போகணும், அது மட்டும்தான் என்னுடைய ப்ராப்ளம், நான் செத்து போனால் எல்லாமே சரியாயிடுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோக்கா செம்ம கோவம் வந்துடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா இப்போவே போயிட்டு நம்ம 2 பேருமே சாகலான்னு சொல்லிட்டு போகும்போது அவர் கையை பிடிச்சி நிப்பாட்டி, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு கேட்குறா. ஆமாம் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, அதுவும் ஓ மேலே தான் பைத்தியம், என்னை எதுக்கு புரிஞ்சுக்காம இப்படி நோகடிக்கிறேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் என் மேலே லவ்வே இல்லையே, நீங்கள் வேற ஒரு பொண்ணை தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு அவங்கள ஹக் பண்ணி, என் லைஃப்பில் எனக்கு வைஃப்னா அது என்றைக்குமே நீ மட்டும்தான், ஒன்றை தவிர வேறு எந்த பொண்ணுக்குமே என் லைஃப்பில் இடமே இல்லை, அது எல்லாமே உன்னை டேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வேணும்னே சொல்லுதுன்னு சொல்லுவோம். அதை கேட்டு அவளுமே ரொம்ப அழுதுட்டுருக்கா. ஆனால் நான் உங்கள் அம்மா கிட்டேருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவ, அப்படி இருந்தோம் எதுக்காக என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் லூசி, என் அம்மா ஃபோர்ஸ் பண்ணதால் தான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனங்கிறது, ஆனால் அப்போதைக்கு உன்னை தக்க வச்சுக்க என்கிட்ட ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு எபிலிட்டி கிடையாது, ஆனால் இப்போ இந்த ஷென் குரூப்பே என்னுடைய கையில் இருக்குது, இதுக்கப்புறம் யாராலையும் எந்த ப்ராப்ளம் வராது, நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக வாழலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் அதுக்கு ஹீரோயின், இல்லை இப்போ எல்லாமே காலம் கடந்து போச்சு, இதுக்கப்புறம் அவங்க கூட வாழ அளவுக்கு கூட என்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்கிறா. லூசி என்ன பேசுகிறேனே, எதுக்காக எப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஏன்னா எனக்கு லிவர் கேன்சர் இருக்குது, இன்னும் 3 மாதத்துக்குள்ளேயே என்னுடைய ஆயுள் கிளம்பி முடிஞ்சு போயிடும், என்னால் கடைசி வரைக்கும் உங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டுருக்கா. அதை கேட்ட ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கும், ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. அவங்கள அப்படியே வாரி அணைச்சிக்கிட்டு ரொம்ப அழுதுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, நீ செத்தாலும் சரி என்னுடைய மனைவியாக தான் நீ சாகணும், இருக்கிற கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வராரு. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அந்த டாக்டர் கிட்ட ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய கண்டிஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. எப்படியாவது அவங்கள கியூர் பண்ண முடியுமா, அப்புறம் அதுக்கு எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போக தயாராக இருக்கா, எவ்வளோ காஸ்ட்லியான மெடிசனாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவளை காப்பாற்றி தர முடியுமான்னு கேட்கும்போது, அந்த ஸ்டேஜில் அவங்க எப்போவோ தாண்டிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அவங்கள காப்பாற்றவே முடியாது, மிஞ்சி போனால் அவங்களுடைய ஆயுள் காலம் இன்னும் 3 மாதத்துக்குள்ளே தான், ஒருவேளை அவங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமே தவிர அவங்கள முழுமையாக க்யூர் பண்ண முடியாது.
அவங்க இறக்க போகிறதான்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயினும் நான் என்னுடைய கடைசி நாட்களில் ஹாஸ்பிட்டலில் இருந்து என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை, இருக்க போகிற கொஞ்ச நாளாவது எனக்கு பிடிச்ச மாதிரி ஹீரோ கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கூடயே அவனுடைய வீட்டுக்கே வந்துடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியாக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு என்னெல்லாம் விருப்பப்படுறாளோ அவள் என்னெல்லாம் கேட்குறாளோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாரு. சாப்பாட்டில் கொண்டு அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவரே பண்ணி கொடுக்குறாரு. இதில் அப்பப்போ ஹீரோயினுக்கு அடிக்கடி உடம்பு வர முடியாமல் போகுது. அதை எதையுமே ஹீரோ முன்னாடி காட்டிக்காம எல்லா வழியவும் தனக்குள்ளேயே பொறுத்துக்கிட்டு எங்கே தான் கஷ்டப்படுறது ஹீரோக்கு தெரிஞ்சா அவன் மனசு கஷ்டப்படுமோன்னு, அவன் முகத்தில் எந்தவித டைட்னஸ் கூட ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் முகத்தில் அடிக்கடி மேக்கப் போட்டுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட அவன் கூட ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கா. இப்படியே நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் எல்லாரும் முன்னாடியும் கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஹீரோவே ஹீரோயினிக்காக அவனே டிசைன் பண்ணி ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோயினி கிட்ட காமிக்கிறான். அது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரிவார்ட் கொடுக்குற மாதிரி ஹீரோவை ஹக் பண்ணி அவன் கன்னத்தில் கூட கிஸ் பண்ணுறா. அடுத்ததா வெட்டிங்க்கு முன்னாடியே வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் கூட நடந்துட்டுருக்கு. ரெண்டு பேரும் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ரெடியாகி வந்து ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு மெடிசன் கொடுக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்கார வச்சுட்டு அவர் மெடிசன் எடுக்கிறதுக்காக போவாரா. அவர் அந்தான போக இந்த ஹீரோடைய அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. ஏண்டி நீலாம் எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டல்ல, இன்னமும் எதுக்காக என் பையனை விட்டு போகாமல் இருக்கு, உன் ப்ராமிஸ் என்னை பிரேக் பண்ணிட்டேன்னு கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆண்டி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு உன் மன்னிப்பு கிணப்புலாம் ஒன்றும் தேவையில்ல, என் பையனை விட்டு நீ போனாலே போதும், தயவு செஞ்சு என் பையனை விட்டு போய் தொலைன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அங்கே ஹீரோ வந்துடுறாரு. எதுவாக இருந்தாலும் வெளியில் வாங்க பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போய் உங்களை யார் இங்கே இன்வைட் பண்ணது, இதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். ஏன்டா உனக்குலாம் இந்த உலகத்தில் வேறு பொண்ணே கிடைக்கலையா, போயும் இவ்வளோ மாதிரி ஒரு அனாதை பொண்ணு தான் கிடைச்சாலா, இதில் அவளுக்கு கேன்சர் வேற இருக்கு, அவள் கண்டிஷன் என்னென்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இப்படி அவளை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு, வேணும்னா அவன் மேலே உனக்கு இறக்கம் இருந்தா ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வேணா நம்மளே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், அதை விட்டுட்டு இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு நீ பிடிவாதம் பிடிச்சுனா நான் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன், இவ்வளோ மாதிரி ஒரு அனாதை பொண்ணலாம் என்னால் மருமகளாக ஏற்றுக்கவே முடியாது, ஒழுங்காக அவளை கிவ் அப் பண்ணிவிட்டு நான் பார்க்குற அந்த பணக்கார வீட்டு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ, அவள் தான் நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்றவ, ஒழுங்காக அவளை கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் என்னுடைய ஒட்டுமொத்த உலகமே அவள் தான், என்னால் அவளை கிவ் அப் பண்ண முடியாது, என் லைஃப்பில் என் ஹீரோயினை தவிர வேறு எந்த பொண்ணையும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதனால அவங்க கோவப்பட்டு ஹீரோவை கன்னத்திலே பலார்னு அறிஞ்சிடுறாங்க. உன்ன மாதிரி ஒரு உதவ கரப்பே தான் பாரு என்ன சொல்லணும்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன அடித்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் அவளை ஹர்ட் பண்ண நினச்சிங்க, என்னையும் அவளையும் பிரிக்க நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் என் பாடியை தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த மாதிரி மிரட்டானா உதவக்கிற நாயன்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்கா. நம்மளால ஹீரோ எவ்வளோ கஷ்டப்படுறா, அவங்க அம்மாவே எதிர்த்து பேசிட்டேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்க்குறான். அங்கே ஹீரோயின் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே பயந்து போயிடுறா. ஒருவேளை அம்மா பேசுனதை காதல் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டை விட்டு போயிட்டாலும் நினச்சி ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அங்கேருந்து வராங்க. அங்கே ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாகவே இருக்கு. ஓடி போயிட்டு அவளை ஹக் பண்ணி எங்கே நான் மறுபடியும் உன்னை இழந்துட்டேன்னு ரொம்பவே பயந்து போயிட்டேன், இதுக்கப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணணும்னு கேட்குறான். அதுக்கு அவளும் என்னால் எப்படி அவங்கள விட்டு பிரிஞ்சு போக முடியும், கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் அவங்க விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ராமிஸும் பண்ணி கொடுக்குறா. மறுநாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்ஃபனேஜ் போகிறாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்க கூட ரொம்பவே ஜாலியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க கூட விளையாடி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கவலை தான், எனக்கு அப்புறம் இந்த ஆர்ஃபனேஜ் என்ன ஆகும் தான் தெரியல, குழந்தைங்க நிலைமை நினச்சாதான் கவலையாக இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவோ நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒரு நல்ல ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக நான் ஹையர் பண்ணி இந்த ஆர்ஃபனேஜை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், இந்த ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களுக்காக நியூ பில்டிங் வேணும்னு கட்டித்தரேன்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவளும் அவன்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. அதே இடத்துல ஹீரோ மேலேயே சாஞ்சிடுறா. இங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. வழக்கம் போல் ஹீரோயினுக்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குற அந்த டாக்டர் வந்து ஹீரோயின் உடம்பை செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் உடம்புல இருக்கிற அந்த கேன்சர் செல்ல அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கான். எவ்வளவோ சீக்கிரமாகவே கீமோதெரப்பியை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, சீக்கிரமாகவே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஹீரோயின் எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணால் முடியெல்லாம் கொட்டும் போல இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் கொட்ட ஆரம்பிக்குது. அதனால் ஹீரோ அவங்களுக்கு மொட்டை அடிச்சு விட்டலான்னு சொல்லிட்டு முடியை கட் பண்ண போகிறானா. உனக்கு ஓகே தானே முடியை கட் பண்ணிடலாமான்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ஓகே தான், ஆனால் என்ன முடியலாமா என்னை மொட்டை தலையோடு பார்க்கும்போது உனக்கு தான் என்ன பிடிக்காமல் போயிடுன்னு சொல்லுவாளா. அதை கேட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. அடுத்த செகண்டே ட்ரிம்மர் எடுத்து அவன் தலைமுடி எல்லாத்தையும் ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிடறான். என்ன பண்ணுறேன்னு சொல்லி அழுதுட்ருக்கா. இல்லை நானும் உன்ன மாதிரி மொட்டை அடிச்சுக்கிட்டேன்னா உனக்கு அந்த ஃபீலிங் இருக்காது இல்லையா, உன்ன மாதிரி நானும் மொட்டை தலை ஆகிடுவேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஃபுல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடுறான். அதை கேட்டு இவளுக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது. அவளுமே அவள் முடி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே மொட்டை அடிச்சுக்கிறாங்க. பரவாயில்லையே இது கூட அழகாக தான் இருக்குன்னு சொல்லி கண்ணாடியை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. நாளுக்கு நாள் ஹீரோயின் உடம்பும் ரொம்பவே மோசமாகிட்டுருக்கு. ஹீரோ தான் ஹீரோயின் பக்கத்தில் இருந்து ஒரு செகண்ட் கூட அவளை விட்டு பிரிஞ்சு போகாமல் அவளை ரொம்பவும் பத்திரமா பார்த்துக்கிறான்.
ஒவ்வொரு தடவையும் அந்த கீமோதெரபி பண்ணும்போது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குமா. ஆனால் அது எல்லாத்தையும் ஹீரோக்காக தான் தாங்கிட்டு இருக்கா. ஏன்னா அப்படியாவது ஹீரோவுடைய அரவணைப்பில் இன்னும் கொஞ்ச நாள் வாழ மாட்டோமானா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் அவங்க மத கடவுள் புத்தர் கோவிலுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஹீரோயின் உயிரை எனக்கு தானமாக கொடுன்னு ரொம்பவும் பெக் பண்ணி மண்டி போட்டு வேண்டிட்டு இருக்கான். அதுவும் வேண்டுதல்னு சொல்லி அந்த படி ஃபுல்லாகவே முட்டி போட்டு நகர்ந்து போயிட்டு இருக்கான். அதுவும் என்ன வேண்டானா 30 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்தது போதும், ஹீரோயின் இறந்ததுமே எனக்கும் சாவ கொடு, நானும் அவ கூடயே சேர்ந்து செத்து போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சு வேண்டிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோடைய அம்மா அந்த இடத்துக்கு ஓடி வந்து என்னடா பண்ற எழுந்துறான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தூக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதை எதையுமே ஹீரோ கேர் பண்ணிக்கல. எனக்கு இந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா என்னுடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவாரு, இன்னும் 753 படிக்கட்டுகள் தான் இருக்கு, இதை மட்டும் முடிச்சுட்டு நான் வரேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் அவாய்ட் பண்ணிட்டு அவனுடைய வேண்டுதலை தான் நிறைவேற்றிட்டு இருக்கான். தன்னுடைய ஒரே பையன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறத பார்த்து அவங்க அம்மாவாலையும் தாங்கிக்கவே முடியல. அழுதுகிட்ட இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய அம்மா ஹீரோயின் கிட்ட வந்து எப்போதுமே ஹீரோயின் கிட்ட ரூடா திமிரா பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆனா இந்த தடவை ஹீரோயின் முன்னாடி நீல் டவுன் பண்ணி இங்க பாருமா உன்னை பெக் பண்ணி கேட்கிறேன், தயவு செஞ்சு என் பையனை விட்டு, நீ சாகும்போது உன் கூட சேர்த்து அவனையும் சாகடிச்சிடாதன்னு சொல்லி பயங்கரமா கத்தி கதறிட்டு இருக்காங்க. ஆண்டி என்ன பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் எழுந்துருங்க, உங்க பையனுக்கு என்னாச்சு, அவன் நல்லா தானே இருக்கான், அவன் ஏன் சாக போறான்னு கேட்கும்போது இல்லம்மா அவன் சரியில்லை, அவன் நீ செத்ததுக்கு அப்புறம் அவனும் செத்து போகணும்னா இந்த மாதிரியான ஒரு வேண்டுதலையை கோவில நிறைவேற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க உண்மையாவான்னு கேட்கும்போது எல்லாமே என்னுடைய தப்பு தான், நான் ஆரம்பத்திலேயே உங்க 2 பேரையும் பிரிச்சிருக்க கூடாது, உங்க 2 பேரையும் பிரிச்சு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், இப்போ என் பையனுடைய வாழ்க்கையே உன்னுடைய கையில தான் இருக்கு, நீ இறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனும் உயிர் வாழ மாட்டான், என் பையன் உயிரை எப்படியாவது காப்பாத்துமான்னு அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் செத்தாலும் சரி உங்க பையனை நான் சாக விட மாட்டேன், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் போவேன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறா. அவங்களும் அவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து ஹீரோயின் முன்னாடி மனசார மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு நோட்டையும் பெனாவே எடுத்து ஹீரோ கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்படுறாளோ அது எல்லாத்தையும் ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருக்கா. அதில் அப்படி என்ன எழுதிட்டு இருக்கானா, எனக்கு தெரியும் என் முன்னாடி மட்டும் நல்ல விதமாக நடிச்சுட்டு எனக்கு பின்னாடி நான் தூங்கினதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நைட்டு ஃபுல்லாக என்னையே நினச்சி நீ தூங்காமல் கூட அழுதுட்டு இருக்கங்கிறத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கடவுள் எவ்வளோ ஒரு கொடூரமானவர் இல்லை, நம்ம 2 பேரையும் எவ்வளோ சீக்கிரமாக பிரிக்க போறாரு, நான் இறந்தாலும் சரி என்னுடைய ஆன்மா எப்போதும் உன் கூடியே தான் இருக்கும், நான் எப்போதுமே உனக்குள்ள தான் இருப்பேன்னு சொல்லி இன்னுமே நிறைய பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு மறுநாள் அவருடைய ஃப்ரெண்டு அந்த ஜியா பொண்ணு வரவும் அவகிட்ட அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நான் இறந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு லெட்டராக ஒவ்வொரு வருஷமும் ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்கிறா. இல்லை என்னால் முடியாது, எதுக்கு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு எதுவும் ஆகாது பாரு, நீ நல்லா தான் இருப்ப, ஒவ்வொரு வருஷமும் அவர்கிட்ட நீயே தான் இந்த லெட்டரை கொடுக்க போகிற பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு ஜியா, என்னுடைய கண்டிஷன் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ மாட்டேன், நான் சொன்னதை மட்டும் செய்யன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த பொண்ணுடைய கையில் கொடுத்துட்றாங்க. ஆனால் எதுக்காக இந்த லெட்டர்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் இது கொஞ்சம் முட்டாள்தனமாக தான் இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லை, நான் இறந்து போனதுக்கப்புறம் என்னை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த லெட்டர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதான் இதை நான் எழுதியிருக்கேன், ஏன்னா இந்த லெட்டர்ஸ் தான் அவனுடைய உயிரை தக்க வைக்க போகுது, 7 வருஷத்துக்கு 7 லெட்டர் இருக்குது, காலங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பற்றின நினைவுகளை மறந்துட்டு அவன் லைஃப்பை அவனே வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதோட ஹீரோ வந்ததும் ஹீரோ கிட்டையும் நான் இறந்து போனாலும் எந்தவித தப்பான முடிவும் இருக்கக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ்லாம் வேற பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஆசைப்பட்டபடியே எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வெட்டிங்கை ரொம்பவும் கிராண்டாக பண்ணலான்ட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் தலையில் விக்கெல்லாம் வச்சு அவங்க ரொம்பவே அழகாக வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ரெடி பண்ணி அவங்க ஃப்ரெண்டை சியா தான் கூட்டிகிட்டு வரா. எங்கள் ஹீரோவும் கை நீட்டி அவங்கள வெல்கம் பண்ண ஒரு குழந்தை மாதிரி அவன் கையை பிடிச்சு நடந்து வரா. ஸோ 2 பேரும் ஆசைப்பட்டபடியே எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவும் கிராண்டாக 2 பேருக்கும் வெட்டிங் நடந்துட்டுருக்கு. ஹீரோவும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹீரோயினை கீஸ் பண்ணுவான். எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஆஃபனேஜ் குழந்தைங்க கூட கிளாப் பண்ணி சந்தோஷப்பட்டுருக்கு. அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. அடுத்த ஒரு சில நொடிகள்லையே ஹீரோயின் மயங்கி ஹீரோ மேலேயே சாஞ்சிட்றா. இங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தீவிர சிகிச்சைக்கு அப்புறம் டாக்டரும் வெளியில் வராரு. இப்போ ஹீரோயினுக்கு எப்படி இருக்குது பரவாயில்லையான்னு கேட்கும்போது இதுக்கப்புறம் அவங்களால உயிர் வாழ முடியாது, இப்போ அவங்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க, போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் மெதுவாக கண் திறந்து ஹீரோடைய முகத்தை பார்க்குறா. இங்கே பாரு லூசி, உனக்கு எதாகாது, நான் உன் கூடயே தான் இருக்கேன், உன் பக்கத்தில் தான் இருக்கேன், உனக்கு எதாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு உங்க கூட சேர்ந்து பல 100 வருஷம் வாழணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழுதுட்டு இருக்கா. என்ன பேசுகிற நீ, உனக்கு எதாகாது, அப்படியே உனக்கு எதாவது ஆனாலுமே உனக்கு
உனக்கு துணையா உன் கூடவே நானும் வந்துடுவேன்னு சொல்லி ஹீரோவும் அழுதுட்ருக்கான். இப்படியே ஹீரோவுடைய அரவணைப்பிலேயே ஹீரோயினும் அவருடைய கடைசி மூச்சை விட்டுறா. ஹீரோவும் அவளை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுதுட்ருக்கான். எவ்வளோ பெரிய பொய்க்காரி நீ, கடைசி வரைக்கும் என் கூடயே இருப்பா, என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு மேரேஜில் கூட எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்படி என்னை பாதிலே விட்டுட்டு போயிட்டல்ல. பரவாயில்ல இருக்கட்டும், நீ மட்டும் உன்னுடைய ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டா நான் மட்டும் என் ப்ராமிஸை பிரேக் பண்ணக்கூடாதா? நீ உயிரோடு இருக்கும்போது நான் செத்ததுக்கப்புறம் நீங்களும் எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது, நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டேன், நானும் உனக்கு பண்ணி கொடுத்தேன், இப்போ அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ண போகிறேன்னு சொல்லி ஹீரோவும் அழுதுட்ருக்க. இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் உடம்பையும் நல்லபடியாக அடக்கம் பண்ணி அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க, நான் செத்ததுக்கப்புறம் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் தான் என்னுடைய கல்லறை இருக்கணும், என்னுடைய கல்லறையில் சன்ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கணும், ஏன்னா நீங்கள் எப்போல்லாம் பார்க்க வரீங்களோ அப்போல்லாம் எனக்காக காட்டன் கேண்டி கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவும் அந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அவங்களுக்காக காட்டன் கேண்டியும் கொண்டு வந்து அவங்க முன்னாடி மரியாதை பண்ணிவிட்டு அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு என்னுடைய கடமைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன், இதுக்கப்புறம் நீ இல்லாத உலகத்தில் என்னாலையும் வாழ முடியாதுன்னு சொல்லி கத்தி எடுத்து தன்னை தானே குத்திக்கிட்டு சாகலான்ட்டு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜியா வரா. அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, என்ன பண்ணுறீங்க, இதை தான் நீங்கள் பண்ணணும்னு ஹீரோயின் எதிர்பார்த்தாளா, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, அவளுக்கு கொடுத்த ப்ராமிஸை பிரேக் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும்போது, என்னால் ஹீரோயின் இல்லாத உலகத்தில் வாழ முடியாது, இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், நான் வாழறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஹீரோவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். யார் சொன்னது அப்படின்னா, நீங்கள் வாழறதுக்கு உங்களுக்காக ஹீரோயின் விட்டுட்டு போன லெட்டர்ஸ் இருக்குது, அவளுடைய கடைசி ஆசையாக அவள் இறந்ததுக்கப்புறமும் நீங்கள் நல்லபடியாக வாழணுங்கிறது மட்டும்தான், உங்களுக்காக 7 லெட்டர்ஸ் 7 வருஷத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கா, இதுதான் ஹீரோயின் உங்ககிட்ட கொடுக்க சொன்னால் ஃபர்ஸ்ட் லெட்டர்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறா. ஹீரோவும் கையில் இருந்த கத்தியை கீழே போட்டுட்டு அந்த லெட்டரை வாங்கி படித்து பார்க்குறான். ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். மிச்ச லெட்டர்லாம் எங்க, எல்லா லெட்டரையும் என்கிட்ட கொடுன்னு சொல்லி கேட்குறான். என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் ஹீரோயினுக்கு கொடுத்த ப்ராமிஸை பிரேக் பண்ண முடியாது, ஒவ்வொரு வருஷமும் முடியும் போது தான் ஒவ்வொரு லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் காத்திருந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருஷங்களும் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வருஷமும் முடியும் போது ஹீரோ ஜியா கிட்ட போயிட்டு ஹீரோயின் எழுதின லெட்டரை வாங்கி படிச்சுட்டு இருக்கா. இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் எப்பயாவது ஹீரோயினியை மறந்துருப்பான்னு பார்த்தா இன்னமும் கூட ஹீரோயினியை மறக்கலை, அவளுடைய நினைவுகளோட தான் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கான். ஃபைனலாக இதுதான் 7வது வருஷம். கடைசி லெட்டரை சியாவும் ஹீரோ கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறா. ஹீரோவும் அந்த லெட்டரை எடுத்து பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் என்னுடைய லாஸ்ட் லெட்டர், இதுக்கப்புறம் எங்கிட்டேருந்து உங்களுக்கு லெட்டர் வராது, இத்தனை வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நீங்கள் மறக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சிக்கணும், ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சிக்கோங்க, நீங்கள் ஹாப்பியாக வாழ்ந்தாதான் என்னுடைய அன்மா இங்கே சாந்தி அடையுன்னு சொல்லியிருக்கு. லூசி, 7 வருஷமாக நான் உயிரோடு இருந்தேன், எனக்காக நீ கொடுத்துட்டு போன டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கும் போது லைஃப் ஃபுல்லாக உங்கள் கூட நான் இருப்பேன், உங்களுக்கு துணையாக கடைசி வரைக்கும் வருவேன்னு சொல்லி வெட்டிங்கப்போ எனக்காக நீ பண்ணி கொடுத்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டேன், அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், உனக்கான பனிஷ்மெண்ட்டோட உன்னை தேடி சீக்கிரமாகவே வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். கடைசியாக ஹீரோயினுடைய கல்லறையை பார்க்க ஃப்ளாரோட வந்துட்டுருக்கான். அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் அட்லீஸ்ட் அந்த லைஃப்லேயாவது 2 பேரும் சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு ஹாப்பியாக வாழணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்கிற மாதிரி தனக்கு தானே பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு குட்டி பையன் பாலை வச்சு ரோட்டோரமா விளையாடிட்டு இருக்கான். அப்படியே விளையாடும் போது பால் நடு ரோட்ல வரவும் அந்த பால் எடுக்க அந்த குட்டி பையனும் ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் அவனை ஹிட் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோ அடுத்த செகண்டே ஓடி அந்த பையனை பிடிச்ச அந்தான தள்ளி அந்த பையனுடைய உயிரை காப்பாத்திட்டு இவர் அந்த கார்ல மாட்டிக்கிறாரு. வந்த ஸ்பீடுக்கு அந்த காரும் ஹீரோவை ஹிட் பண்ணிடுது. ஸோ ஃபைனலா ஹீரோ ஆசைப்பட்டபடியே அவனுடைய உயிரும் கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு போயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ அவனுடைய கடைசி நிமிடங்கள் இருக்கான். அவனுடைய கண்களுக்கு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து வர மாதிரியே இருக்கு. நீ சொன்ன மாதிரியே நீ கொடுத்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னையும் வந்து அவன் கூடியே கூட்டிட்டு போன கையை நீட்டி கூப்பிட்டு இருக்கான். அவ்வளோ அவன் பக்கத்துல வந்து அவனை தூக்கி மடியில வச்சிருக்கா. இத்தனை வருஷமா எதுக்காக இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்த, அப்படியாவது நான் உன்னை மறந்துடும் நினைச்சு தானே, ஆனா இத்தனை வருஷம் ஆனாலும் கூட நான் உன்னை மறக்கவும் இல்லை, உன்னை லவ் பண்றதை ஸ்டாப் பண்ணவும் இல்லை. இங்க பாரு லூசி, என்னால முடியல, ரொம்பவும் டயர்டா இருக்கு, சீக்கிரமா என்ன உன் கூடிய கூட்டிட்டு போன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ அவனுடைய கண்களை மூடி அதே இடத்துல இறந்து போயிடுறான். ஸோ இப்படியே ஒரு சேடான எண்டிங்கோட தான் இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. நிஜமாலுமே என்னால் வாய்ஸ் ஓவரே பண்ண முடியல, அந்த அளவுக்கு இந்த ட்ராமா பயங்கர எமோஷனலாக இருந்தது. அண்ட் எனக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.